சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைட்டே பார்க்குறதுக்கு ஜோக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. ஜாலியாக பார்க்கலாமா? ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் படம் நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா தாங்க இருக்கு. நல்லா சூப்பராக தாங்க இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் படம். நல்லா படம் நல்லா ஓகே. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துமா? நல்லா இருக்கு. படம் காமெடியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுண்ணா. சூப்பர். மிஸ்கின் எல்லாமே போதை ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க சார். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையான படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். பரிமளனுக்கும் டெஃபினட்டாக இந்த மஸ்ட் வாட்ச் மூவி ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல க்ளீன் மெசேஜ், ட்விஸ்ட் இருக்குது, காமெடியும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஜெயராம் ஊர்வஷி அவங்களோட ஒரு சைட் காமெடி, யோகி பாபுவோட சேர்ந்து அது நல்ல ஒரு ட்ராக் ஓடுறது. புது ஜானர், தட் இஸ் ஒரு த்ரில்லர் காமெடி. ஹாரர் காமெடி நிறைய பார்க்குறோம், த்ரில்லர் காமெடிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் டார்க் காமெடின்னு கூட சொல்ல மாட்டேன், இது வந்து த்ரில்லர். ஏன்னா இவங்களோட டார்க் இது அவ்வளோ வரல. இது அவங்க வந்து யார் பண்ணியிருப்பாங்களே நம்மளுக்கு வந்து பேக் ஆஃப் த மைண்டில் ஓடுறது. மிஸ்கின் சாருக்கு தனியாக சொல்லணும், சான்ஸே இல்லை. நல்ல வெயிட்டான ரோலு. கடைசி வரைக்கும் அவர் நல்லா செகண்ட் ஹாஃப் பெட்டர். காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லைன்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த டைமிங், அந்த ஃபேமிலியில 4 பேருக்கும் அந்த டயலாகு, டைமிங்கு நல்லா ரசிச்சு சிரிச்சு சிரிக்கலாம். அண்ட் அந்த சிரிச்சு நான் யோசிக்கவும் செய்யற மாதிரி ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஜெயராம் அண்ட் ஊர்வஷி ஃபண்டாஸ்டிக் காமெடி. நல்லா அவங்களுக்கு ரோல். நல்லா இருந்துச்சு. புது ஜானர் ட்ரை பண்ணிருக்கேன். பிளாக் காமெடி நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் ஆக்டிங் அவரது நல்லா இருந்துச்சுண்ணா. படம் என்ன போர் அடிக்குதா? போர்னு இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. பட் தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். டிவி பாக்குற மாதிரி டிவில பாக்குறதோட தியேட்டர்ல நல்லா இருக்கும். சாண்டி மாஸ்டர் வந்துட்டு நெகட்டிவ் ஷேர் பண்ணிருக்காரு, அது எப்படி இருக்கு? இல்ல நல்லா இருந்துச்சுண்ணா. லோக்கால பார்த்துட்டு இதுல பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது இதுல இருந்து இதுல மாத்தி பண்ணிருக்காரு அப்படி மாதிரி? அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கு. ஓகே, ஓவராலா என்ன கான்செப்ட் சொல்ல வந்திருக்காங்க நீங்க? ட்ரக்க ஒழிக்கணும்ன்றத பத்தி தான். அண்ட் மிஸ்கின் சார் வந்துட்டு ஒரு மாதிரி தக்காவே இருப்பாரு படம் ஃபுல்லாவே, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. லோகேஷ் கனகரா குடும்ப படம் மாதிரி இருந்துதா? அப்படி இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லை. ஓகே, அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 10க்கு நான் 10/10 கொடுப்பேண்ணா. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. ஒர்த்தாக இருக்கு மூவி. அதே மாதிரி மிஸ்கின் சார் ஆக்டிங் ஒர்த்து நல்லா இருக்கு. ட்விஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மூவியை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து நல்லா இருக்கு. அவங்க காம்பவுண்ட் நல்லா இருக்கு. ஊரசி நல்லா இருக்கு. போரில் அடிக்கல, உட்காந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். அந்த அடிக்கடி திரும்ப அந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாமல் படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். நல்ல படம் ஒர்த்து. இந்த மாதிரி படத்தெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரலாம், பார்க்க வைக்கலாம் எல்லாரையும். நல்ல படம் வந்தேன். படம் வந்து நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை, பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. புது ஜானர் ட்ரை பண்ணிருக்காரு பாண்டிராஜ். இதுதான் ஃபேமிலியே இதுதான் பண்ணிருப்பாரு. புது ஜானர் எப்படி பண்ணிருக்காரு? செட் ஆகலையா அவருக்கு? அவர் செட் ஆகல தான் இது. அவர் நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக நிறைய பார்த்துருக்கோம் அவங்க. அது வந்து அவர் வந்து இதை கையில் எடுத்தது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆர்டிஸ்டோட எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஊர்வசி மேடம், ஜெயராம், சாண்டி, அப்புறம் வந்து மிஸ்கின் சார், இவங்களாம் அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி தான் மிஸ்ன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பண்ணியிருக்கலாம், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. நம்ம அப்படியே போகுது. எனக்கு பர்சனலாக வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. கோடு போட்ட மாதிரி நேராக போயினே இருக்காங்க. இல்லை, 4 லீனியர் ப்ளஸ் இந்த கோடு போட்டது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பாதி மிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மிஸ்கின் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மிஸ்கின் சார் என்றைக்குமே அவர் அடிச்சு துவப்பாரு காமெடிலாம் நல்லா தான் இருக்கும். அது மிக்சிங் சார் வரதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் ஜார்ஜ் வில்லியம்ஸோட சினிமாட்டோகிராஃபிலாம் எனக்கு நல்லா தான் பிடிச்சிருந்தது. மியூசிக் பேக்ரவுண்டும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து இது இல்லையே, ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாரி தான் இருந்தது. பிளாக் காமெடி ஆக்ஷன் படம் தான் இது. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம கோலமாவு கோகிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, அதனால எனக்கு இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. காமெடின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஜெயராம், ஊர்வசி, சாண்டி மாஸ்டர் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கான பிளாட்டு சரியாக அமையலை. ரைட்டிங்கில் பெரிய சொதப்பல் நடந்திருக்கு. ரைட்டிங் பெரிய கனெக்ட் ஆகலை. ரைட்டிங்கில் தான் பிரச்சனை. பாண்டிராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வீக்கஸ்ட் ரைட்டிங் இது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் வந்து
இல்லை அது அவரோட நார்மல் படங்கள்லேயே காமெடி நல்லாவே இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். தலைவன் தலைவியாக இருக்கட்டும், பசங்கள்லேருந்து எல்லா படத்துலையுமே அது நடுவில் வர காமெடி ஒர்க் அவுட் ஆகும். பட் ஃபுல் படம் காமெடின்றது ஒர்க் அவுட் ஆகலை. ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி படம் எப்போ எப்படி இருக்கும்? ட்ரக்ஸ் வச்சு அந்த மாதிரி இருக்குதா? கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. இல்லை திருஷ்யம் அந்த படத்தை ஒரு நம்ம ஒரு கமர்ஷியலாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. தமிழ்குமரன் வந்து பெரிய திருஷ்டி மாதிரி இருந்தார் படத்துக்கு. மிஷ்கினு அவருக்கு இந்த ரோல் சூட் ஆகலையா இல்லை அவரோட பெர்ஃபார்மன்ஸில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரொம்ப சீரியஸான ஒரு ரோலு, அவருக்கு அந்த கேரக்டரே செட் ஆகலை. அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு.